பஞ்சுருளி அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கும்போது நம்ம வந்து இதை படத்திலேயே கூட சொல்லியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பார்வதி விருப்பப்பட்டு அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ரொம்ப டிசீஸ் ஒரு ரொம்ப மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பன்றி மாதிரி இருக்கக்கூடியதை எடுத்து அவங்க வந்து சிவன் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. சரி ஓகேன்னு அவங்க வளர்ந்து அது வளரட்டும்னு விட்டோம்னா அது பாட்டுக்கு அவருடைய சோலை எல்லாத்தையும் போயிட்டு அது வந்து நாசம் பண்ணிடுது. அது மேலே அவர் கோவப்பட்டுறாரு. அது கோவப்படும்போது பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, அது கோவப்படுத்த இது பண்ணாதீங்க அப்படின்னா இதுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு. சேம் லைக் குளிகாவுக்கு வந்து நீ கீழே போயிட்டு யாரெல்லாம் கஷ்டமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான நல்லதை எல்லாம் செய்ய அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்கிறோம். வெரி க்ளோஸ் கனெக்ஷன் வித் சிவா அண்ட் பார்வதி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தோம்னா இது இன்னும் ஒரு ஹையர் லெவல் ஆஃப் காட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு இப்போ ஹையர் லெவல் லோயர் லெவல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்ரீசக்கர ரூபம் தான். ஸ்ரீசக்கர ரூபங்களில் உங்களுக்கு எல்லா தேவதைகள் ஒவ்வொரு தேவதைகளாக வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக கொடுத்துட்டு மேலே பிந்துவில் வந்து நம்ம வந்து லலிதா பரமேஸ்வரி இருப்பாள் அப்படின்ற லலிதா தேவி இருப்பாள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவோம். அது மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்கும்பொழுது அவர் க்ளோஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சுருளிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டும் கலந்த ஒரு விஷயமாக நம்ம வந்து சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். க்ளோஸ் கனெக்ஷன் வித் இதுன்றதுனால அதனால ரொம்ப ஃபியர்ஸ் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இல்லை. சரி அப்படியே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வேலையை ஏதாவது ரொம்ப அந்த அடிதடி வேலையே பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு வேற ஏதாவது ஆள் இருக்கான்னா சரி நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அடுத்தவங்களை சொல்கிற மாதிரி தான். இப்போ வந்து நம்ம தேவி மகாத்மியம் எடுத்துட்டோம்னா அப்போ அதில் நடுவில் அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. எல்லாமே நம்ம தேவியுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான். ஒவ்வொருத்தங்களா அந்த மாதிரியான ரூபமாக வருது அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு டைமில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து வாராகி வரா. அதுக்கப்புறம் ஒரு டைமில் பார்த்தோம்னா நடுவில் பாலா திருப்புர சுந்தரி வரா. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான ஒரு போர்களை செய்கிறார்களா. அப்போ பாலாம்பிகா போகும்பொழுது ஒரு பக்கம் குருகுல்லாவும் ஒரு பக்கம் வாராகியும் சேர்ந்து அவங்க வந்து வழிநடத்தி போனதாகவும், ஒரு பக்கம் வந்து ஒரு டைமில் வந்து பார்த்தோம்னா வாராகி ஒரு டைம் மாதங்கி போனதாக, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு புரிதல்கள் நமக்கு வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயத்தை நம்ம போகணும் அப்படின்றது ஒரு ஹையர் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு ஒரு ஆன்மீகத்தில் பெரிய நிலை அடைவதற்குண்டான ஒரு படிக்கற்களாக தான் இந்த அனைத்து விஷயங்களுமே இருந்திருக்கிறது.